ஓகே. ஸோ இப்போ நம்ம 4C பண்ணிட்டோம் இல்லையா? எஸ் சார். 4C பண்ணி அட்டாச் நெக்ஸ்ட் பண்ணிட்டோம். பிரைமரி லெஜரும் ஆமா. எஸ் சார், கிரியேட் அடுத்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் சொல்லி இருக்கும் சார் பிரைமரி லெஜர் கீழே. அது எதுக்காக பண்றோம்? சார் இதுல தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண பிரைமரி லெஜரோட பீரியட் எப்போ ஓப்பன் ஆகணும், பிரைமரி லெஜரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம், அதெல்லாம் அந்த இந்த 4 இதையும் இதில் தான் கனெக்ட் என்னென்ன. பண்ணிட்டு ஆரம்பிக்க போறோம். ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி இங்கே ஸ்கோப் கிட்ட செலக்ட்னு இருக்கும் சார். இங்க ஏதாவது பண்றியா? ஒன்னும் இங்க. ஓகே. அதை கிளிக் பண்ணா எஸ் போகாதா? சார். செலக்ட் தான் பண்ணணும். எஸ் சார், எப்போதும் நம்ம இங்கே ஸ்கோப் கிட்ட செலக்ட் பண்ணி நம்மளோட பிரைமரி லெஜரை சூஸ் பண்ணணும் சார். ஓகே. இங்கே செலக்ட் அண்ட் ஆட் கொடுக்கணும் சார் நம்ம பிரைமரி லெஜர். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டனால கிரியேட் நியூ கொடுக்க தேவையில்ல சார். ஸ்பெசிஃபை லெட்ஜர். ஓகே. ஓ, நீ ஸ்பெசிஃபை இங்கே பண்ணணும் செலக்ட். உன்னோட லெட்ஜர் என்னன்னு. ஓகே ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு இங்கே அப்ளை அப்ளை அண்ட் அண்ட் ஓகே. கோ டு டாஸ்க் கொடுக்கும். இதில் தான் நம்ம கிரியேட் பண்ண பியூடி பிரைமரி லெஜர் இங்கே இருக்கும் சார். நம்ம பண்ணது. எஸ் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் கியூப் கிரியேட் ஆகாமல் இருக்கும். இன் ப்ராசஸ்லேயே இருக்கும் சார் ஸ்டேட்டஸ். ஆமா ஆமா. இந்த ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார். அது கொடுத்தோம்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் ஆகிடும் சார். ஃபைனலா நம்ம ரிவ்யூ பண்ணி ஃபைனல் பண்றோம். எஸ் சார். இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் டவுன் வந்தோம்னா இங்கே சேவ் அண்ட் க்ளோஸ் இருக்கும் சார். ம். ஆமா. சேவ் அண்ட் க்ளோஸ். சார், அது கொடுத்தோனையும் நம்மளோட பிரைமரி லெஜர் வந்து ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸில் ஒரு பேஜாக இங்கே வந்துடும் சார். இங்கே ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷனில் நம்மளோட கிரியேட் பண்ண பிஎல் தான் இருக்கான்னு இப்படி வெரிஃபை வந்துருது. பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. எஸ் சார். இங்கே நம்ம நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணலாம் சார், நேமும் டிஸ்கிரிப்ஷன். நேம் மீதி வேணாம். பார்த்தா கரன்சி, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் இப்போ சார். எந்த பீரியட், கேலண்டர் ஃபர்ஸ்ட் எல்லாம். பீரியட் அதெல்லாம் வந்துருது. ஃபர்ஸ்ட் எஸ் பீரியட் சார். இங்கே ஏப்ரல். நம்ம எந்த பீரியட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆ. நம்ம ஏப்ரல் தான் கிரியேட் பண்ணனால ஏப்ரல் கொடுத்துருக்கோம் சார். நெக்ஸ்ட் இங்கே நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட்ஸ் இருக்கும் சார். இங்கே நம்ம ம். வந்துட்டு இப்போ பீரியட் க்ளோஸ்ன்ற டேப் இருக்குல்ல சார், அந்த டேப் போகிறப்போ ஏப்ரல் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா ஏப்ரலுக்கு அடுத்து பீரியட் மே வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர் என்ட்ரபிள் ஒரு பீரியட்ஸில் ஃபியூச்சர் பீரியட். ஸ்க்ரீன். ஆமா ஆமா ஆமா. எத்தனை எஸ் ஃபியூச்சர் சார். பீரியட் ஒன் வேணும்ன்றத கொடுக்கறது. வேணுன்றது இங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் சார். ம். நெக்ஸ்ட் சப்லெஜர் அக்கௌண்டிங் மெத்தட் வந்து ஸ்டாண்டர்ட் அப்ரூவலே சூஸ் பண்ணிடுறோம் சார். ம். நெக்ஸ்ட் ஜேர்னல் லாங்குவேஜ் இங்கே தான் நம்ம சூஸ் பண்ணணும் சார், இங்கிலீஷ். மேண்டேட்ரினால. எஸ் சார். நெக்ஸ்ட் இங்கே பீரியட் க்ளோஸில் வந்து ரிட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம மேண்டேட்ரியாக கொடுக்கணும் சார் இந்த இதுக்கு. ம். அதுதான் நம்ம அவங்க அக்கௌண்ட்ஸில் கிரியேட் பண்ணனால ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம் சார். என்னது சூஸ் பண்றோம்? சார் ரிட்டைன் ரிட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட். அக்கௌண்ட். ஓகே ஓகே. சார் இங்கே நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி கொடுத்துடலாம் சார். ம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ல ரீடைன்ட் ஓனர் செக்யூரிட்டி ரீடைன்ட் ஓகே. ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிடுறேன் சார். இப்போதைக்கு இந்த பேபிள்ஸ்க்கு இது ரெண்டு போதும் சார். நெக்ஸ்ட் நம்ம எதுவும் ஜென்ரல் லெஜரில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம எனேபிள் பண்ணுவோம் சார். ம். ம். ஜெனரல் ப்ராசஸ் இந்த ஜெனரல் டெபிட் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் மேட்ச் ஆகாதப்போ நம்ம இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை வந்து எனேபிள் பண்ணுவோம் சார். அப்போ அந்த அக்கௌண்ட் ஜெனரேட் ஆகும். எஸ் சார். அப்போ நம்ம அதுக்கும் நம்ம தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் சார். அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி எந்த ஆமா. அக்கௌண்ட்ல அந்த மேட்ச் ஆகாத அமௌண்ட் விழுவணும்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம் சார். ம். அப்போ கிரியேட் பண்ணிட்டு இங்க எனேபிள் பண்ணுவோம் சார். நெக்ஸ்ட் இன்டர் கம்பெனி பண்றோம் இந்த பிரைமரி லெஜர்ல அப்படின்னா இங்க ஆப்ஷன் இருக்கும் சார், வந்து எனேபிள் பண்ணணும் சார். ம். நெக்ஸ்ட் ரீகன்சிலேஷன் பண்றதும் இங்க வந்து தான் நம்ம எனேபிள் பண்ணணும் சார், கேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அது என்ன ஆகும்? எனேபிள் ரெகன்சிலேஷன்னா இது பண்ணலன்னா அது பண்ணாதா கேஷ் ரெகன்சிலேஷன்? இல்ல சார், ரீகன்சிலேஷன் பண்ண முடியாது சார் கேஷ் மேனேஜ்மெண்ட்ல. இங்க வந்து ஓகே இதெல்லாம் எனேபிள் பண்ணணும் சார். ஓகே ரைட். எஸ். இன்டர் கம்பெனியும் இங்கே தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம பேபிள் பார்க்கணும்னா பேபிள்ஸ்க்கு இப்போதைக்கு எதுவும் இந்த இதில் மேண்டட்ரி இல்லை சார். அதனால நம்ம
இது 2 மட்டும் தான் மேண்டேட்டரினால குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் குடுத்துடலாம் சார். சரி. நெக்ஸ்ட் லீகல் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டு லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணணும் சார். லீகல் என்டிட்டி. அதுக்கு இங்க எஸ் சார். இங்க ஃபங்க்ஷனல் ஏரியால லீகல் ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணோம்னா மேனேஜ் லீகல் அட்ரஸ் இருக்கும், என்டிட்டியும் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் லீகல் அட்ரஸ் கிரியேட் லீகல் பண்ணிட்டு என்டிட்டி ஆப்ஷனல் தான் R2ல, இங்க மேண்டேட்டரியா? எஸ் சார். நம்ம இப்போ பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணோம்னா அந்த பிசினஸ் யூனிட் வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலான்றப்போ அந்த லீகல் என்டிட்டியும் பிரைமரி லெஜரும் நம்ம கொடுக்கணும் சார். ஓகே ஓகே. செகண்ட் ஸ்டெப். ஆமா ஆமா, லீகல் என்டிட்டி முன்னாடி வந்துருக்கு இதுல. ஓகே ஓகே. எஸ். அதுக்கு லீகல் அட்ரஸ் மட்டும் நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் சார். ம். மேனேஜ் லீகல் அட்ரஸ்ல வந்துட்டு இங்க கீழே கிரியேட் இருக்கும் சார். ம். அது கிரியேட் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சார். ஸோ எந்தெந்த கண்ட்ரில என்னென்ன லொகேஷன் இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம கிரியேட் பண்றோம். எஸ் சார். இந்தியா சூஸ் பண்ணிட்டு அட்ரஸ் லைன் கொடுக்குறேன் சார். நெக்ஸ்ட் பின்கோடு கொடுக்கலாம் சார். ஓகே. இந்த ஆஸ்ட்ரிக் போட்டதெல்லாம் மேண்டேட்டரி இல்லையா? எஸ் சார். லெஃப்ட்ல ஆஸ்ட்ரிக் போட்டு. நெக்ஸ்ட் டைம் ஜோன் கூட நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இந்த இந்தியன் டைம் ஜோன் அப்படின்ட்டு. ஓகே. எஸ் சார். கொல்கத்தா சூஸ் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் சார். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டோம்னா அட்ரஸ் சேவ் ஆயிடும் சார். ஓகே. லீகல் அட்ரஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லீகல் என்டிட்டி சார். ம். இதுலயும் அதே மாதிரி இங்க கிளிக் பண்ணோம்னா செலக்ட் கிளிக் பண்ணோம்னா இங்க லீகல் என்டிட்டி வந்து நம்ம கிரியேட் நியூ கொடுக்கணும் சார். ஏன்னா ம். நம்ம இன்னும் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணல, இப்பதான் கிரியேட் பண்ண போறனால ம். கிரியேட் நியூ கொடுத்துட்டு அப்ளை அண்ட் இப்போ இங்க கிரியேட் ஐகான் கொடுத்துட்டு ம். லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணிடலாம் சார். முதல்ல கண்ட்ரி நான் இந்தியா சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் லீகல் என்டிட்டியோட அட்ரஸை கிரியேட் பண்றோம். செகண்ட் லீகல் என்டிட்டி போறோம். அங்க அட்ரஸ் அட்டாச் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குமா? எஸ் சார். இந்த லீகல் அட்ரஸ் இருக்குல்ல சார், ஓகே. மேண்டேட்டரி, புரியுது. அதனால சார். இந்த லீகல் ஐடென்டிஃபையர் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன் சார். ம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் இதுல மேண்டேட்டரி இல்ல சார், ஆனா நம்ம கொடுக்கணும் சார். ஏன்னா இந்த O2Cலாம் வரப்போ, ஆர்டர் டு கேஷ் வரப்போ அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல சார், அப்போ நமக்கு இந்த டேட் எல்லாம் கொடுக்கலன்னா ஒரு சில ஆர்கஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரன் ஆகாது சார். அதுக்காக நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம் சார். ஓ, டேட் கொடுக்கணும். எஸ் சார். ஆனா இங்க மேண்டேட்டரி இல்ல சார் ஸ்டார்ட் டேட். ஆனா இருந்தாலும் அந்த O2Cல இப்போ நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுக்காக இங்க என்டர் பண்ணணும் சார். நெக்ஸ்ட் லீகல் அட்ரஸஸ். இதுல தான் நம்ம கிரியேட் பண்ண அட்ரஸ் மட்டும் சூஸ் பண்ணிடலாம் சார். நம்பர் கொடுத்தனால நம்மளது முன்னாடியே வந்துடும் சார். அதனால தான் நான் நம்பர் சூஸ் பண்ணேன் சார். எல்லோவே கிளிக் பண்ணிட்டு நம்பர் 202. ஓ, இதுல லீகல் அட்ரஸ்ல. எஸ் சார். இதே நம்ம ஆல்பாபெட்டிக்கலா யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது நம்ம கொடுத்தது பின்னாடி கண்டுபிடிக்கணும். நமக்கு முன்னாடியே எல்லோவிஸ்ல வந்துடும் சார். ஓகே. நெக்ஸ்ட் லீகல் எம்ப்ளாயர், பேரோல் ஸ்டாட்டரி யூனிட், இது ரெண்டும் எனேபிள் பண்ணிட்டு நம்ம இங்க இந்த பேன் நம்பரு, யூனிட், லீகல் ரிப்போர்ட்டிங் யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் என்டர் பண்ணிடலாம் சார். ஓகே. நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு
லீகல் என்டிட்டியை சேவ் பண்றோம். எஸ் சார். சேவ் ஆயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் லோட் ஆகுது இந்த பேஜ். ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா லீகல் என்டிட்டி கிரியேட் ஆயிடுச்சு சார். நெக்ஸ்ட் லீகல் அட்ரஸ் போய் லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. எஸ் சார். நெக்ஸ்ட் நம்ம லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இது இது இம்ப்ளிமெண்டேஷன் யூசரா இருக்குல்ல சார், அதை எம்ப்ளாயி யூசரா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்ல மேனேஜ் யூசர்ஸ்ல போயிட்டு. அது பண்றப்போ லீகல் என்டிட்டியை வந்து லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப்னு இருக்கு சார், அதுல நம்ம அட்டாச் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணாம விட்டோம்னா அந்த இடத்துல எரர் வரும் சார் உங்களுக்கு. சோ கிரியேட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்டேஷன் யூசரா கிரியேட் பண்றோம். எஸ் சார். இப்போ இது இம்ப்ளிமெண்டேஷன் யூசரா தான் சார் இருக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க யூசர். அதை வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி யூசரா சேஞ்ச் பண்ணுவோம்ல சார் அந்த மேனேஜ் யூசர்ல போயிட்டு. இந்த யூசர் எந்த பியூ கீழே எந்த எஸ் சார், அது மாத்தினாதான் நம்ம இந்த பேபிள்ஸ்ல நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் சப்ளையர்லாம் அப்பதான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஓகே. இப்போ செட்டப்லாம் முடிஞ்சதா? சார். இந்த பிசினஸ் யூனிட்லாம் பண்ணோம்ல, இப்போ நம்ம காமன் செட்டப்ஸ். எஸ் சார். இப்போ மேனேஜ் லீகல் என்டிட்டி பண்ணிட்டேன். இந்த லீகல் என்டிட்டியை வந்து லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப்போட அட்டாச் பண்றேன். அதுக்கு நம்ம இங்க சர்ச் பண்ணிக்கலாம் சார். மேனேஜ் லெஜிஸ்லேட்டிவ் எஸ் சார். லீகல் என்டிட்டி இதான் செட்டப் நேம் சார். மேனேஜ் லீகல் என்டிட்டி HCM இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட லீகல் என்டிட்டியை சூஸ் பண்ணிக்கலாம் சார். செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு இதுல தான் நம்மளோட லீகல் என்டிட்டி நேம் BUD_LE. இதான் நம்மளோட லீகல் என்டிட்டி சார். இதுல எதுக்கு ஆட் பண்றோம் HCMல சார்? இதுல ஆட் பண்ணாதான் சார் நமக்கு மேனேஜ் யூசர்ல போயிட்டு எம்ப்ளாயி யூசர் சேஞ்ச் பண்றப்போ இந்த யூசருக்கான லீகல் என்டிட்டி பிசினஸ் யூனிட்லாம் சார் அட்டாச் பண்றப்போ அந்த ஸ்கிரீன்ல வந்து உங்க லீகல் என்டிட்டி வந்து LDGயோட அட்டாச் பண்ணலன்னு சொல்லி வரும் சார். ஓகே. லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப். அதனால இங்க நம்ம அட்டாச் பண்றோம். இது வந்து HCM டீம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க சார் ரியல் டைம்ல. நம்ம இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த செட்டப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால தான் இந்த பேஜே உங்களுக்கு இங்க பாருங்க சார், ரெடூட் தீம்ல போயிருக்கும் இந்த பேஜ். நம்ம இப்ப யூஐ வந்து ரெடூட் யூஐ சார். நம்ம நார்மல் யூஐல இது ஓபன் ஆகாது. நம்மளோட இது BUD லீகல் என்டிட்டி இங்க சர்ச் பண்ணோம்னா இங்க வரும் சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட் பேரோல் ஸ்டாண்டர்ட் யூனிட் இங்க தான் LDG நம்மளது அட்டாச் பண்ணுவோம் சார். அதுக்கு நம்ம நேம் கிட்ட இங்க வந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி இருக்கும் சார். அதை கிளிக் பண்ணோம்னா LE-க்குள்ள போகும் சார் இந்த பேஜ். நெக்ஸ்ட் இங்க கரெக்ட் இல்ல அப்டேட் ரெண்டுல எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார். கரெக்ட் கொடுத்துட்டு
இங்க நம்ம பேரோல் ஸ்டாண்டர்ட் யூனிட் இங்க தான் நம்ம ஆட் பண்றனால இதை எனேபிள் மட்டும் பண்றோம் சார். ம் இது டிசேபிள் இதை எனேபிள் பண்ணி இங்க இரு ஒரு நிமிஷம். edit legal entity HCM information, add or update information for a payroll statutory unit. Okay. இதுல எனேபிள் பண்ணிட்டு இங்க கீழே கண்டினியூன்னு இருக்கும் சார். ம் அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்லயும் நம்ம கண்டினியூ கொடுத்துடணும் சார். ம் நெக்ஸ்ட் லீகல் எம்ப்ளாயி டீடைல்ஸ் வரும். இதுல தான் இங்க இந்த டீடைல்ஸ்ல தான் இங்க நம்ம இந்த ஹெச்எம் இன்ஃபர்மேஷன், அந்த ஹெச்எம் டீம் எப்போ எம்ப்ளாயி அந்த ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் அதெல்லாம் இங்க தான் இது பண்ணிருப்பாங்க சார். ம் ம் இது நம்ம இதுல எதுவும் பண்ண மாட்டோம். இதையும் கண்டினியூ கொடுத்துட்டு இந்த இதுல தான் நம்ம ஆட் பண்ணுவோம் சார். இந்த அசோசியேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப்னு வரும் சார். இங்க ஆ இந்த இதுல தான் நம்ம சூஸ் பண்றது ஐஎன் இந்தியானால இந்தியா லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப் சூஸ் பண்ணிக்கலாம் சார். ம் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்ம லீகல் என்டிட்டிக்கு லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப் கிரியேட் ஆயிடும் சார். ம் நெக்ஸ்ட் இந்த தீம் முடிஞ்சு சார். நெக்ஸ்ட் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ம் நம்ம கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டியை பிரைமரி லெஜரோட அட்டாச் பண்ணிடலாம் சார். அது ஓகே, அதில் அட்டாச் பண்ணோம் இல்லையா? எஸ் சார். பிசினஸ் யூனிட் அப்புறமா பண்ணுமா? எஸ் சார். இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ் யூனிட் பண்ணிடலாம் சார். ம் இப்போ ஜெனரல் லெஜர் வந்தேன்னா அங்கேயே இல்ல சார், இங்க லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். அசைன் லீகல் என்டிட்டிஸ் அசைன் லீகல் என்டிட்டிஸ் இங்க இருக்கும் சார். ம் அந்த டாஸ்க்ல பார்த்தோம்னா ஸ்கோப்ல கரெக்டா நம்மளோட பிஎல் அட்டாச் ஆயிருக்கும் சார். அதனால நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகே, அசைன் லீகல் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணாலே உள்ள போயிடும் சார். ஆட்டோமேட்டிக்கா அட்டாச் ஆயிடுச்சு ஏற்கனவே. இல்ல சார், பிஎல் மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. இதுல நம்ம லீகல் என்டிட்டி அட்டாச் பண்ணும் பிரைமரி லெஜரோட. ம் இங்க ஆட்ன்னு இருக்கும் சார், செலக்ட் அண்ட் ஆட்ன்ற ஒரு ஐகான் மாதிரி. ம் ம் அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட பிஎல் வரும் சார். நம்ம கிரியேட் பண்ண பிஎல் சர்ச் பண்ணிட்டு லீகல் என்டிட்டி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அப்ளை அண்ட் டன் கொடுத்துடணும் சார். கொடுத்துட்டோம்னா நம்மளோட பிஎல் கீழே நம்மளோட லீகல் என்டிட்டியை அட்டாச் பண்ணிட்டோம் சார். ஓகே, சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம் சார். நெக்ஸ்ட் அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் இருக்கும் சார். நான் இங்க கீழே இருக்கும் அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் டு லீகல் என்டிட்டிஸ். நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் வேல்யூஸ் லீகல் கிரியேட் பண்ணலாம் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை எதுல போய் பண்ணனும் இப்போ? சார். இது எந்த இது? ஃபர்ஸ்ட் இந்த அசைன் லீகல் என்டிட்டி. அங்க போய்ட்டோம். இந்த ஜெனரல் லெட்ஜர் சார். ஃபர்ஸ்ட் அசைன் லீகல் என்டிட்டி. அடுத்து அசைன் லீகல் என்டிட்டிஸ். ஆ இப்போ அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் டு லீகல் என்டிட்டிஸ் சார். ஓகே, கிளிக் பண்ணோம்னா ம் இப்போ நம்மளோட பிரைமரி லெஜர் மேல நம்ம கிரியேட் பண்ண பிரைமரி லெஜரோட எல்லாம் இருக்கும் சார். பிரைமரி லெஜர் இருக்கும், அதுல என்ன சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். அப்புறம் வேல்யூ செட் வந்து பியூடி கம்பெனி வந்துடும் சார். ஓகே, ஏன்னா பியூடி கம்பெனி ஏன் இங்க வருது அப்படின்னா, நம்ம இது செக்மெண்ட் கிரியேட் பண்ணப்போ இதை தான் லேபிள்ல வந்து பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் கொடுத்துரும் சார். ம் அதனால உங்களுக்கு அந்த கம்பெனி வேல்யூஸ் மட்டும் இங்க வருது. இப்போ இந்த நம்ம கிரியேட் பண்ண அட்டாச் பண்ண லீகல் என்டிட்டி கீழே இருக்கும் சார். இந்த லீகல் என்டிட்டிஸ்ல இங்க கிரியேட் ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி வேல்யூஸ் இருக்கும் சார். ம் 100ன்றது பார்ட்டி பவர் கிரியேட் பண்ணோம்ல சார், அதை வந்துட்டு இங்க அட்டாச் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம்னா இந்த லீகல் என்டிட்டி நம்ம கிரியேட் பண்ண அட்ரஸ்க்கு இந்த கம்பெனின்ற இந்த படி பவர்ன்றது அந்த அட்ரஸ் கீழே வந்துடும் சார். ம் நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு இங்க நீங்க மல்டிபிள் கம்பெனிஸ் இருந்தாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் சார். இங்க கிரியேட் கொடுத்துட்டோம்னா
இங்க மல்டிபிள் கம்பெனிஸ் இருந்தாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன் சார். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல அசைன் பண்றோம். மல்டிபிள் கம்பெனி இருந்தாலும் லீகல் என்டிட்டில அசைன் பண்றோமா? ஓ, இதுல பிரைமரி அட்டாச் பண்ணிடலாம் சார். கம்பெனி எஸ் சார். ஓகே. பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ தூக்கி லீகல் என்டிட்டில அசைன் பண்ணிட்டோம். எஸ் சார். நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் சப்மிட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் சார். ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்கவுண்டிங் கான்ஃபிகரேஷன். ஓகே. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இது பார்த்தீங்கன்னா பிரைமரி லெஜர் ஆக்டிவ்ல தான் இருக்கும் சார். ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்கும். இதை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவரை நம்ம பண்ண எல்லா ப்ராசஸும் பேக்ரவுண்ட்ல இஎஸ்எஸ் ஜாப் ரன் ஆகி சக்சீட்னு வந்துச்சுன்னா எல்லாம் கம்ப்ளீட்டட் ஆகிடும் சார். ஓகே. இதுலயே அவுட்புட் வந்துருமா? எஸ் சார். இப்போ நம்ம பண்ண இது எல்லாத்துக்கும் சக்சீட் வந்துடும் சார். இஎஸ்எஸ் ஜாப் ரன் ஆகும். நெக்ஸ்ட் இஎஸ்எஸ் ஜாப் சக்சீட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். அதுக்குள்ள நான் இது கிரியேட் பண்ணிடுறேன் சார். பிசினஸ் யூனிட். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், மேனேஜ் பிசினஸ். எஸ் சார். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல மேனேஜ் பிசினஸ் யூனிட்ஸ். அதுக்கு முன்னாடி பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு லொகேஷன்ஸ் வேணும் சார் பிசினஸ் யூனிட்டுக்கு. அதனால லொகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம் சார். அதுக்கு மேனேஜ் லொகேஷன் நான் டைப் பண்றேன். என்டர்பிரைஸ் லெவல்ல இருக்கு சார். என்டர்பிரைஸ் ப்ரொஃபைல்ல மேனேஜ் லொகேஷன்ஸ். இங்கே தான் நம்ம லொகேஷன்ஸ் கிரியேட் பண்ணோம் சார். நம்ம அட்ரஸ் வந்துட்டு கண்ட்ரி நான் இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். நேம் கொடுக்குறேன் சார். நேம் வந்துட்டு பியூ சென்னை லொகேஷன்னால சென்னை கொடுக்குறேன் சார். இல்லாட்டி லொகேஷன் நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இது பிசினஸோட லொகேஷன் இல்லையா? எஸ் சார். எம்ப்ளாயி லொகேஷன். எஸ், போத் பிசினஸ் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் நம்மளோட இன்வென்ட்ரி இருந்தா கூட இன்வென்ட்ரி இதே இடத்துல தான் இருக்கு அப்படின்னா நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஷிப் டு சைட்டு, ரிசீவிங் சைட்டு, பில் டு சைட் எல்லாமே இது அப்படின்னா நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இந்த லொகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் மெயின் அட்ரஸ்ல இங்க அட்ரஸ் சூஸ் பண்ணணும் சார். நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபோ எதுவும் நமக்கு இதுல தேவைப்படாது சார். மேண்டேட்டரி இல்லை. அதனால நெக்ஸ்ட் நம்ம இது கிரியேட் பண்ணிட்டு இங்க ஸ்டேட்டஸ் மட்டும் ஆக்டிவ்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம கொடுத்துக்கலாம் சார். ஓகே. சப்மிட் பண்ணோம்னா அட்ரஸ் கிரியேட் ஆயிடும் சார். ஸோ இது வந்து லொகேஷனோட அட்ரஸ் கிரியேட் ஆயிடும். எஸ் சார். லொகேஷன்ஸ் கிரியேட்டர் நமக்கு இங்க வந்துடும் சார். நெக்ஸ்ட் லொகேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பியூ கிரியேட் பண்ணிடலாம் சார்.
பியூ கிரியேட் பண்றதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டு மேனேஜ் பிசினஸ் யூனிட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிசினஸ் யூனிட்டோட லொகேஷன் பண்ணோம். இப்போ பிசினஸ் யூனிட் பண்ண போறோம். பண்ணிட்டு லொகேஷன் அட்டாச் பண்ணிடுவோம். எஸ். எஸ் சார். ஓகே, இப்போ இங்க கிரியேட் கொடுத்தோம்னா இங்க பிசினஸ் யூனிட் நேம் கொடுக்குறோம் சார். பிசினஸ் யூனிட் கொடுத்துட்டு இங்க மேனேஜர் ஆக்ஷன்ஸ்ல நம்ம எதுவும் கொடுக்கல சார், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பியூக்கு. நெக்ஸ்ட் இங்க லொகேஷன்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ண லொகேஷனை அட்டாச் பண்ணிடலாம் சார். பிசினஸ் யூனிட் தான் இதுலயே டாப் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிசினஸ் யூனிட் தான். எஸ் சார். நம்ம கிரியேட் பண்ண இது இருக்கு சார் லொகேஷன், அதை கொடுத்துட்டு டிஃபால்ட் செட்ல இங்க காமன் கொடுத்துடலாம் சார். காமன். காமன் செட் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடும் சார். காமன் செட் டு நேம். சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அசைன் பிசினஸ் யூனிட் பிசினஸ் ஃபங்க்ஷன், இங்கே தான் நம்ம இந்த பிசினஸ் யூனிட்டை வச்சு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போறோம்ன்றது இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம் சார், எனேபிள் பண்ணுவோம். இங்க செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் கோ டு டாஸ்க். இல்லை பியூடி சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் சார். இந்த பேஜில் தான் நமக்கு லீகல் என்டிட்டி தேவைப்படும் சார். நீங்க கேட்டீங்களா சார் லீகல் என்டிட்டி ஆப்ஷனல் தானே? ஓகே, அது இங்க மேண்டட்டரியா நம்ம கொடுப்போம் சார். இதுல இந்த அசைன் பிசினஸ் யூனிட், பிசினஸ் யூனிட் அசைன் பிசினஸ் பிசினஸ் ஃபங்க்ஷன்ல பிசினஸ் யூனிட் கீழ அசைன் பண்றோம். எஸ் சார். பிரைமரி இந்த லெட்ஜர் பிசினஸ் யூனிட்டை என்ன வச்சு மாடல் வேணும்? நம்ம எஸ் சார். எனேபிள் பண்ணிட்டு நம்மளோட பிரைமரி லெஜர் மட்டும் கொடுத்தாலே நமக்கு லீகல் என்டிட்டி வந்துடும் சார். ஓகே, சூப்பர். இந்த பியூடிபிஎல் கொடுத்தோம்னா லீகல் என்டிட்டி வந்துடும் சார். நெக்ஸ்ட் இந்த பிலோ லீகல் என்டிட்டின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் எடுக்கிறப்போ இந்த பிஎல் கீழே எத்தனை லீகல் என்டிட்டி ஒரு பிரைமரி லெஜர் கீழே நம்ம மல்டிபிள் லீகல் என்டிட்டிஸ் ஆட் பண்ணலாம் சார். அப்படி ஆட் பண்றப்போ பர்டிகுலரா இதை எனேபிள் பண்றப்போ இந்த லீகல் என்டிட்டியோட இது மட்டும்தான் ரிப்போர்ட்ஸ்ல வரும். பிரைமரி லெஜர் ரிப்போர்ட் எடுக்கும் போது இந்த லீகல் என்டிட்டி மட்டும்தான் வரும் சார். இது எனேபிள் பண்ணாம இருந்தோம்னா இந்த பிரைமரி லெஜர் கீழே மல்டிபிள் லீகல் என்டிட்டிஸ் இருந்தாலும் அதோட ரிப்போர்ட் ஓகே ஓகே, ஒரே லீகல் என்டிட்டி தான். ஓகே, எஸ் சார். நம்ம சேவ் கொடுத்தோம்னா இந்த வார்னிங் வரும். இது நம்ம ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவோம் சார். கொடுத்துட்டோம்னா இதாயிடும் சார். நெக்ஸ்ட் நம்ம இதுதான் சார் காமன் செட்டப்ஸ். நெக்ஸ்ட் பேயபிள் செட்டப்ஸ் தான் சார். இல்ல இப்ப ஜிஎல் செட்டப் முடிச்சிட்டோம் நம்ம இல்லையா? ஜிஎலுக்கு உண்டான 4C முடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். எஸ் சார். இப்ப ஜிஎல் இருந்து பேயபிளுக்கு இதெல்லாம் ஜிஎலுக்கு தேவைன்னு சொல்றியா? ஜிஎல் பண்ணும்போது சார் இதெல்லாம் இருந்தாதானே சார் நம்ம சார் ஜிஎல்க்கு இதுதான் சார் மேண்டேட்டரி செட்டப்ஸ். ஆனா நம்ம ஜிஎல்ஏ கண்டினியூ பேபிள்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஜிஎல் அடுத்து என்ன இருக்கு? சேனல் என்ட்ரிஸ் தான் சார், அவ்வளவுதான் சார். ஜர்னல் என்ட்ரி, பட்ஜெட், அப்புறம் கன்சாலிடேஷன் எல்லாம் பட்ஜெட்டிங் இந்த இதுல நம்ம எனேபிள் பண்ணல. நம்மளதுல எனேபிள் பட்ஜெட்டிங் வந்துட்டு இதுல சரி ஏபி செட்டப்ஸே போ பாப்போம். எஸ் சார். ஓகே சார். வேற ஜிஎல் என்னென்ன உங்களுக்கு தெரியும்? ஜர்னல்ஸ் சார் ஜிஎல் எனக்கு இந்த ஜேர்னல்ஸ் அந்த ஏடிஎஃப்டிஐ சார், அந்த எக்ஸல் சீட் வச்சு நம்ம இதா? ஹலோ சார். இல்ல ஏடிஎன்சினா அந்த வச்சு அந்த அப்லோடு சார் ஏடிஎஃப்டிஐ சார், இந்த எக்ஸல் அப்லோட் மாதிரி ஜேர்னல்
ஜேர்னல் என்ட்ரி பண்ணிட்டு அதை அப்லோட் பண்றேன் சார். நெக்ஸ்ட் அந்த மல்டி கரன்சி ஜேர்னல்ஸ், கிராஸ் ம். வேலிடேஷன் அது மட்டும் தான் சார். மற்றபடி அந்த கன்சால்டேஷன்ஸ் அந்த அட்வான்ஸ்லாம் தெரியாது சார். எஃப்ஆர்எஸ் தெரியும் சார். இப்போதான் ஓகே ஓகே, பார்த்துருக்கேன் நமக்கு சார். தெரிஞ்ச ஃபினான்ஷியல் வரைக்கும் இப்படியே ரிப்போர்ட்டிங்ஸ் கண்டினியூவா தெரியும். பார்ப்போம். ஏபி செட்டப் எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகே சார். சார் அது ஒரு 1 ஹவர் ஆயிடும் சார் செட்டப்ஸ்க்கு. ம், அப்ப ஜிஎல்ல அடுத்த ஸ்டெப் போ. ஓகே சார். ஜேர்னல் ஏதாவது போட்டு ஜேர்னல் இருக்கு. ஓகே சார். ஜெனரல் என்ட்ரிஸ் நீங்க ரோல் உங்க அசைன் பண்றது எதுவும் நான் ரோல்ஸ் மட்டும் அசைன் பண்ணிட்டு நான் ம். என்ட்ரி போட்டுருவேன் சார். ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு உங்க ரோல்ஸ் எதுவும் இங்க அட்டாச் பண்ணாம இருக்காங்க சார். அது மட்டும் அட்டாச் பண்ணிட்டு நான் என்ட்ரி போடுறேன். பண்ணுப்பா. யூசர்ஸ் போயிட்டு நான் ரோல்ஸ் மட்டும் ஜெனரல் அக்கௌண்டன்ட்க்கு தேவையான ரோல்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிக்கிறேன். பண்ணுப்பா. ஃபின் ஓ, நமக்கு ஜெனரல் அக்கௌண்டன்ட் வேணும்ல. எஸ் சார். இந்த யூசர் தான் சார் நான் யூஸ் பண்றேன். அதனால இந்த யூசருக்கு ரோல் மட்டும் அட்டாச் பண்றேன். சரி. ஓகே சார். இங்க எடிட் கொடுத்துட்டு நான் ரோல்ஸ் மட்டும் அட்டாச் பண்றேன் சார். இங்க ஆட் ரோல்னு இருக்கும் சார். ஆட் ரோல்ல நம்ம ஜெனரல் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர் சார். ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர் ரோல் ஆல்ரெடி இருக்கு சார். ஓகே. அசைன் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன் சார். நெக்ஸ்ட் நான் சைன் அவுட் பண்ணிட்டு சைன் பண்ணேன்னா இந்த யூசருக்கு ஜெனரல் அக்கௌண்ட்ன்ற மாடல் வந்து எனேபிள் ஆயிடும் சார். அதுக்கப்புறம் நம்ம ஜெனரல் என்ட்ரி இந்த யூசருக்கு டேட்டா ஆக்சஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஜெனரல் என்ட்ரி போடலாம் சார். இன்னும் மாடல் மட்டும் எனேபிள் ஆகல சார். அது மட்டும் செக் பண்ணுங்க. ஓ, ஜெனரல் அக்கௌண்டிங். ஜெனரல் எஸ் சார். மாடல் எனேபிள் ஆகல சார். ஜெனரல் அக்கௌண்டன்ட், ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர். இந்த 2 ரோல் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன் சார். நெக்ஸ்ட் டன் கொடுத்துட்டு இப்போ யூசருக்கு டேட்டா ஆக்சஸ் மட்டும் அந்த 2 ரோல் அட்டாச் பண்ணிடுறேன் சார். இந்த ஃபின் யூசர் அதுக்கு மேனேஜ் டேட்டா. ஓகே. சார் இந்த ஜெனரல் அக்கௌண்டன்ட், இந்த அக்கௌண்டிங் மேனேஜர் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ்.
மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசரில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சார். யூசருக்கு இங்கே ஆட் ஐகான் இருக்கும், அதை கொடுத்து இன் டாட் யூசர் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ் வந்து டேட்டா ஆக்சஸ் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண பிஎல் கொடுத்துட்டோம்னா அட்டாச் ஆகிடும் சார். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஃபின் ஒன் டாட் டாக்ஸ். யூசர் ஓகே. நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் சார் கொடுத்துட்டு அதுக்கும் நம்ம செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ் வந்து டேட்டா ஆக்சஸ் கொடுத்துட்டு பியூடிஏ கொடுத்துடலாம் சார். நம்ம பிரைமரி லெஜர் 7 க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது கொடுத்ததுக்கப்புறம் எல்டாப் கூட நம்ம ரன் பண்ணலாம் சார். இந்த எல்டாப்னா இங்கே இனிஷியல் யூசர்ஸில் இருக்கும். ம். ரன் யூசர் அண்ட் ரோல்ஸ் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ் கொடுத்தோம்னா இப்படி ரன் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணோம் அப்படின்னா இதே ரன் பண்ணு. எஸ் சார். இது ரன் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் சார். அப்படியா? எஸ் சார். சக்ஸஸ் ஆக டைம் ஆகும். இதே சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணோம்னா உடனே நமக்கு மாடில் வந்துடும் சார். இப்போ அதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? எஸ் சார். இப்போ நான் பண்ணலாம் சார். நம்ம சைன் அவுட் பண்ணிட்டே சைன் இன் பண்ணிக்கலாம் சார். இப்போ மாடில்ஸ் ஜென்ரல் அக்கௌண்டிங் இப்போ வந்துச்சு சார். இதுல ஜேர்னல்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா இந்த பியூடிபிஎல் வந்துடும் சார். ஏன்னா டேட்டா ஆக்சஸ் இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. அதனால நம்மளோட பிரைமரி லெஜர் வந்துடும் சார். ம். டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஜேர்னல் கொடுத்தோம் அப்படின்னா ஜேர்னல் கிரியேட் ஆயிடும். ஓகே ஓகே. நார்மல் தான், அதே மாதிரி டெபிட் கிரெடிட் எல்லாம் போட்டு நம்ம நார்மலா பேட்ச் கிரியேட் பண்ணிட்டு கூட ஜேர்னல் கிரியேட் பண்ணலாம் சார். ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணிட்டு அதுல மல்டிபிள் ஜேர்னல்ஸ் அது மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம் சார். ரெண்டு பேட்ச் கிரியேட் பண்ணிட்டு இங்க பீரியட் ஓபன் ஆகலையா? பீரியட் எஸ் ஓபன். சார். எஸ் சார். ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட் போயிட்டு